ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, சேது இந்த கல்யாணம் இப்போ வேண்டாப்பா, 1 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மாமா நீங்க இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் இங்கவே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாத்திரைய போடுறதுக்கான முயற்சி பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, அவங்கள அடிச்சுட்டு அந்த மாத்திரைய கீழ தட்டி விட்டுர்றாங்க. அப்ப சேதுவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "ஏன் சேது இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "மச்சான் பார்த்தீங்களா, என் பொண்ணு இப்ப இந்த மாரி முடிவு எடுத்துட்டா. நாள பின்ன அவ இந்த மாரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணு என்னை விட்டு போனா என்ன பண்றது? சொல்லு மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கேட்குறாங்க, "ஏன் ஐஷு இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல ஆன்ட்டி, என் கல்யாணம் இந்த மாரி நின்று போனா எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். நீங்க கொஞ்சம் நெனச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட அழுறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "சேது, இந்த கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, நீ தான் ஐஸ்வர்யாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்ன. இப்ப நீ வேணான்னு சொல்ற. அதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப நீ என்ன பண்ற? ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுற. ஒழுங்கா மணமேடைக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கருப்புவ கூப்பிட்டு ஒழுங்கா ட்ரெஸ் மாத்தி சேதுவ மணமேடைக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, "ஐஸ்வர்யா, இப்போ உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ அழாத. சரி நடு மணமேடைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கூப்பிட்டு போறாங்க. அப்ப தாமரை பார்த்தீங்கன்னா, சாவித்திரி கிட்ட, "அம்மா என்னம்மா அந்த கல்யாணம் நடந்துற போலயே" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாடி, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இரு நான் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி வந்து அப்பத்தாக்கு கால் பண்றாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "இவ எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணி, "என்னடி?" அப்படின்றாங்க. "அம்மா, சேதுவுக்கு ஆம்பள குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையாம்மா?" அப்படின்றாங்க. "ஆமாடி, ஆம்பள குழந்தை தான் பொறந்திருக்கு" அப்படின்றாங்க. "நீ அங்க அமைதியா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துரு. இங்க சேது மணமேடைக்கு போயிட்டான் கல்யாணம் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது மணமேடைக்கு போயிட்டானா? நான் இங்க அமைதியா உட்காந்துன்னு இருக்கேன். நான் அங்க தாண்டி வந்துன்னு இருக்கேன். என் பேர குழந்தைய கூட்டுக்கின்னு கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு. இந்த கல்யாணம் நான் இருக்கிற வரையும் நடக்காதுடி" அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தாவும். அதுக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "வாம்மா நீ சீக்கிரம் நான் உன் பக்கம் தான் நிக்க போறேன். எப்படி உன்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருதுன்னு நம்ம பார்க்கலாம். வாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிம்மா நான் வச்சிடுறேன். நீங்க சீக்கிரம் வாங்க" அப்படின்றாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்கார, "ஐயா கொஞ்சம் சீக்கிரம் போய்யா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா நான் வேகமா தான் போயின்னு இருக்கேன்" அப்படின்றாங்க. "உன் ஆட்டோ எதனா சேதாரம் ஆனாலும் அதுக்கான அமௌண்ட்ட நான் குடுத்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் போயா" அப்படின்றாங்க. "சரி பாட்டி போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சேதுவும் ஐஸ்வர்யாவும் மணமேடையில உட்காந்துர்றாங்க. தாலியும் பார்த்தீங்கன்னா குடுத்து விடுறாங்க. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயர் பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்த கூப்பிடுறாங்க. "வாங்க தாலி எடுத்து குடுப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. மோகனா பார்த்தீங்கன்னா, "நடுங்க, நீங்க தான் தாலி எடுத்து குடுக்கணும். நம்ம மேல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்த கூப்பிட்டுன்னு மோகனாவும் மணமேடைக்கு வந்துடுறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா, தாலி எடுத்து குடுக்குறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, அந்த தாலிய கையில வாங்கிக்கிட்டு, தமிழ்ச்செல்விக்கு அதே மாரி நம்ம தாலி வாங்கி கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கழுத்துல கட்டின தாலிய கட்டினத பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டி வரத பார்த்து பார்த்தீங்கன்னா, சித்ரா, "அம்மா அந்த பாட்டி வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. "ஏய் நீ போடி, அவங்க உள்ள வர்றதுக்குள்ள நீ போய் நாத்தனார் முடிச்சு 2வது முடிச்சு நீ போட்டுரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, தாலி கட்டுறேன் போகும்போது பார்த்தீங்கன்னா, சித்ரா வந்து, "சேது நீ கட்டிட்ட விடு, இத நான் போட வேண்டிய முடிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்ராவும் தாலி கட்டிர்றாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, "நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு" சொல்லிட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, யாருமே இத காதுல வாங்கிக்கிற, "என்னய்யா தாலி கட்டி முடிச்சிட்டியா? நான் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்துங்கன்னு இந்த கல்யாணத்த பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல" அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "அத்தை, இங்க நல்ல காரியம் நடக்கும்போது நீங்க என்ன நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு வரீங்க? இது என்ன அபசகுனமா பேசுறீங்க நீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் யார்ரி அவ பேசுறவ நீ? உன் வாய கிழிச்சு தச்சிருவேன் எதனா என்னை பத்தி குறை சொன்னியனா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "பார்த்தீங்களா மாமா, அத்தை என்னை பத்தி எவ்வளோ இதா பேசுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா, "ஆ ஆத்தா வந்துட்டீங்களா? சேது ஆசீர்வாதம் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம வீட்லயே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "யார்யா அது பேசுறது? என் பையன் ராஜாங்கமா பேசுறது? இந்த நாட்டுல என் பையன மாரி யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் இவ்வளோ ஒரு பெருமையா பேசியிருந்தேன். ஆனா நீ இவங்களோட சேர்ந்துக்கின்னு இந்த வேலைய பண்ணிட்டில்ல நீ" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "அம்மா இது சேதுவோட குழந்தையாம்மா? ஆம்பள குழந்தை பொறந்திருக்குன்னு சொன்னானே அந்த குழந்தையாம்மா?" அப்படின்றாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஆமா 1 மணி நேரத்துக்கு முன்ன பொறந்த குழந்தைய நான் இங்க கூட்டு வந்திருக்கேன். இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கல்யாணம் நடந்துருச்சு. சேது, உனக்கு நான் பரிசு குடுக்கணும்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டில்ல. புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு என்னோட பரிசு இதுதான் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயத்த நான் ஒண்ணு சொல்றேன். சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பொறந்தது பார்த்தீங்கன்னா, ரெட்ட குழந்தை. இந்த விஷயம் தமிழ்ச்செல்வி கன்சீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, சேதுவுக்கும் தெரியும் இது தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. "தெரியுமா தெரியாதாய்யா சேது உனக்கு" அப்படின்றாங்க. "ரெட்ட குழந்தையில பார்த்தீங்கன்னா, 1 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை" அப்படின்றாங்க. "சேது, உன்னோட கனவுல உங்க அம்மா வந்து நானே வந்து உன் பொண்டாட்டி வயித்துல பொறப்பேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னல்ல, அதுதான்யா உங்க அம்மா வந்து தான் தமிழ்ச்செல்வி வயித்துல பொண்ணா பொறந்திருக்கா" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நிற்கிறாங்க. இங்கே ராஜாங்கம், மோகனா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.